வணக்கம்ங்க. இன்றைக்கி நம்ம குக்கரில் குழையாம, அடி பிடிக்காம ரொம்ப டேஸ்ட்டான உதிரி உதிரியாக எல்லாருக்கும் பிடிச்ச மட்டன் பிரியாணி தாங்க. குக்கரில் மட்டன் பிரியாணி தான் செய்ய போகிறோம். வாங்க வீடியோவில். இப்போ தான் நம்ம வீடியோ ஃபஸ்ட் டைம் பார்க்குறீங்கன்னா மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு பக்கத்தில் இருக்க பெல்லைக்கன் ஆன் பண்ணிவிட்டு வாங்க வீடியோவில். இப்போ நம்ம வீடியோக்குள்ளே போகலாம். ஃபஸ்ட்டு நம்ம குக்கரை சூடு பண்ணிக்கலாம். நான் 4 டீஸ்பூன் ஆயில் சேர்த்துக்கிறேன். ஆயில் சூடு பண்ணிவிட்டு அது கூட நம்ம 2 டீஸ்பூன் நெய் சேர்த்துக்கலாம். சேர்த்தாச்சு. இதுக்கு என்னென்ன தாளிப்புன்னு பார்க்கலாம் வாங்க. ஒரு பட்டை, ஒரு அன்னாச்சிப்பூ, 3 ஏலக்காய், 3 கிராம்பு, ஒரு பிரியாணி இலை. இது வரைக்கும் நம்ம சேர்த்துட்டோம். இப்போ பாருங்கள், 4 பெரிய வெங்காயம் கட் பண்ணி வச்சுருக்கேன். அதையும் நான் சேர்த்துக்கிட்டேன். நம்ம வெங்காயம் அதிகமாக சேர்க்கும் போது பிரியாணி நல்லா ஒரு டேஸ்ட்டு கொடுக்குங்க. இப்போ வெங்காயம் நல்லா வதங்கி வரட்டும். நமக்கு வெங்காயம் நல்லா வதங்கினாங்க டேஸ்ட் நல்லாயிருக்கும். இப்போ பாருங்கள், வெங்காயம் வதங்கிட்டு இருக்குது. இப்போ நல்லா வதங்கிடுச்சு பாருங்கள். கலர் பாருங்கள், உங்களுக்கே தெரியுது. இந்த மாதிரி கலர் நமக்கு சேஞ்ச் ஆகணும். நல்லா வெங்காயம் வதங்கி வரணும். அது கூட நான் ஒரு 3 பச்சை மிளகாய் சேர்த்துக்கிறேங்க. சேர்த்துட்டு இதையும் நல்லா வதக்கிக்கலாம். இப்போ பாருங்கள், பச்சை மிளகாய் சேர்த்தாச்சு. இது கூட நான் ஃப்ரெஷ்ஷாக அரைச்சி வச்சுருக்க 2 டீஸ்பூன் இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு சேர்த்துக்கிறேன். இப்போ நம்ம எண்ணெயில் நல்லா வதக்கிக்கலாம். பச்சை வாசனை போகணும். இப்போ நல்லா வதக்கி விட்டுக்கலாங்க. இப்போ இது கூட நம்ம ஒரு கைப்பிடி புதினா தழை, ஒரு கைப்பிடி மல்லித்தழை சேர்த்துக்கலாம். ஏன்னா சேர்த்தாச்சு. இதையும் நம்ம வதக்கி விட்டுக்கலாம். இப்போ பாருங்கள், வதங்கிட்டு இருக்குது. இது கூட நம்ம 2 தக்காளி கட் பண்ணி வச்சுருக்கேன், அதையும் சேர்த்துக்கலாம். தக்காளி சேர்த்தாச்சுங்க. தக்காளி இந்த மாதிரி கொஞ்சம் பெரிய சைஸாக கட் பண்ணி சேர்த்துங்க, ரொம்ப நல்லாயிருக்கும். இப்போ பாருங்கள், இது கூட தக்காளி வதங்கிறதுக்கு கொஞ்சமாக நம்ம உப்பு சேர்த்து வதக்கிக்கலாம். இப்போ பாருங்கள், தக்காளி வதங்கிட்டுருக்கு. தக்காளி நமக்கு நல்லா வதங்கி வரணுங்க. இப்போ பாருங்கள், தக்காளி வதங்கிட்டுருக்கு. தக்காளி நல்லா வதங்கிடுச்சு. இதுக்குள்ளே நம்ம மசாலாத்தூள் சேர்த்துக்கலாம். 1 டீஸ்பூன் தனி மிளகாய் தூள் சேர்த்துக்கிறேங்க. 2 டீஸ்பூன் பிரியாணி தூள் சேர்த்துக்கிறேன். ஒரு அரை டீஸ்பூன் மஞ்சத்தூள் சேர்த்துக்கிறேன். உங்களுக்கு காரம் இதை விட அதிகமாக வேணும்னாக்கா நீங்கள் இன்னும் 1 டீஸ்பூன் மிளகாய் தூள் சேர்த்துங்க. உங்களுக்கு காரத்துக்கு ஏற்றவே நீங்கள் சேர்த்துக்கலாம். இப்போ நான் சேர்த்துட்டேன், உப்பு சேர்த்துட்டேன். எல்லாத்தையும் நல்லா மிக்ஸ் பண்ணி நல்லா கிண்டி விடுங்க. அது கூட நம்ம ஒரு 2 டீஸ்பூன் புளிப்பில்லாத கெட்டி தயிர் எடுத்து வச்சுருக்கேன். அதையும் நம்ம நல்லா மிக்ஸ் பண்ணி கிண்டி விட்டுடலாம். தயிர் நம்ம எதுக்கு சேர்க்குறோன்னா, மட்டன் சீக்கிரமாக வெந்து வரும், நல்ல ஒரு டேஸ்ட்டாக இருக்கும். அதனால நம்ம தயிர் சேர்க்குறது. இப்போ பாருங்கள், இது கூட நம்ம ஒரு 3/4 கிலோ மட்டன் வாங்கி நான் வாஷ் பண்ணி வச்சுருக்கேன், அதையும் சேர்த்துக்கிறேன். இப்போ மட்டனை சேர்த்தாச்சு பாருங்கள். எல்லாத்தையும் நல்லா மிக்ஸ் பண்ணி நல்லா கலந்து விடுங்க. நல்லா கலந்து விடுங்க. மட்டன் தண்ணி விடும். நம்ம இதுக்கு எவ்வளோ தண்ணி சேர்க்க போகிறோன்னா, நான் 3 கப்பு பாசுமதி ரைஸு எடுத்திருக்கேன். 3 கப்புக்கு 4.5 கப்பு தண்ணி சேர்க்கணும். அதனால் இப்போ நம்ம அந்த 4.5 கப்பில் 1 கப்பு தண்ணி சேர்த்துக்கலாம். 1 கப்பு தண்ணி சேர்த்து நம்ம குக்கரை மூடி போடணும். இப்போ பாருங்கள், மட்டன் தண்ணி விட்டுருக்கு. இது கூட நான் இப்போ 1 கப்பு தண்ணி சேர்த்துக்கிட்டு நல்லா மிக்ஸ் பண்ணி நல்லா கிண்டி விடுங்க. கிண்டி விட்டுட்டு நம்ம குக்கரை மூடி போட்டு 4 to 5 விசில் விடணும். இப்போ பாருங்கள், நம்ம மூடி போட்டுட்டோம். விசில் வரட்டும். 4 to 5 விசில் விட்டு ஆஃப் பண்ணிடலாம். இப்போ பாருங்கள், குக்கர் ஆஃப் பண்ணியாச்சு. நான் இன்றைக்கி 4 விசில் தான் விட்டுருக்கேன். மட்டன் எனக்கு நல்லா வெந்து வந்திருக்கு. உங்களுக்கு மட்டன் சரியாக வேகலைன்ற தெரிஞ்சால் நீங்கள் இன்னும் 2 விசில் கூட விட்டு ஆஃப் பண்ணிங்க. பாருங்கள், மட்டன் நல்லா வெந்து வந்திருக்கு. இப்போ இது கூட நம்ம மீதி இருக்க தண்ணியை அளவு அளந்து வச்சுருக்கோம் இல்லையா, மீதி இருக்க தண்ணியை இது கூட சேர்த்துக்கலாம். இப்போ பாருங்கள், தண்ணியை சேர்த்தாச்சு. நல்லா மிக்ஸ் பண்ணி விடுங்க. இப்போ இது கூட நம்ம உப்பெல்லாம் சேர்த்துடலாம். உப்பெல்லாம் சேர்த்துட்டு காரம் உப்பெல்லாம் சேர்த்துட்டு நல்லா மிக்ஸ் பண்ணிவிட்டு கரெக்டான செக் பண்ணிங்க. உப்பு காரம்லாம் கரெக்டான செக் பண்ணிங்க. செக் பண்ணிவிட்டு தண்ணி நல்லா கொதிக்கிட்டோம். அரிசி நான் பாசுமதி அரிசி 20 நிமிஷம் ஊற வச்சு தண்ணி வடிகட்டி வச்சுருக்கேன். இப்போ தண்ணி நல்லா கொதிச்சிட்ருக்கு. இந்த ஸ்டேஜில் நம்ம அரிசியை சேர்த்துக்கலாம். அரிசியை சேர்த்தாச்சுங்க. இப்போ நம்ம நல்லா மிக்ஸ் பண்ணி நல்லா கலந்து விடலாம். அடுப்பு ஸ்பீடில் வச்சிங்க. பாருங்கள், நல்லா கலந்து விட்டாச்சு. கொதிக்குது. நமக்கு அரிசியும் தண்ணியும் ஒரே அளவாக வரட்டும். இப்போ பாருங்கள், அரிசி நமக்கு மேலே வந்துருச்சு பாருங்கள். இந்த மாதிரி நமக்கு அரிசி மேலே வரும்போது மிக்ஸ் பண்ணி விட்டுட்டு நம்ம மேலாக என்ன செய்யலாம், மல்லித்தழை போட்டு விட்டுடலாம்.
மேலாக மல்லித்தழை போட்டு விட்டுலாம். நெய் 1 டீஸ்பூன் மேலாக ஊற்றி விட்ருங்க. இது கூட நம்ம அரை லெமன் புழிஞ்சு விடுங்க. ரொம்ப டேஸ்ட்டு ரொம்ப நல்லாயிருக்கும். லெமன் எடுத்து அரை லெமன் புழிஞ்சு விடுங்க. இப்போ எல்லாத்தையும் நம்ம மிக்ஸ் பண்ணி விட்டுட்டு, இப்போ பாருங்கள் அரிசியும் தண்ணியும் நமக்கு சமமான அளவுக்கு வந்துருச்சு இல்லையா? எல்லாத்தையும் மிக்ஸ் பண்ணிவிட்டு நம்ம மூடி போட்டு ஒரு 15 நிமிஷம் லோ ஃப்ளேமில் வைங்க. அதுக்குள்ளே ஒரு விசில் வந்துச்சுன்னா ஆஃப் பண்ணிவிடுங்க. விசில் வரலினாலும் 15 நிமிஷத்துக்கு மேலே விடக்கூடாது, ஆஃப் பண்ணிடணும். 10 to 15 நிமிஷம் தான் ஆஃப் பண்ணிவிடுங்க அடுப்பை. இப்போ பாருங்கள் ஆஃப் பண்ணியாச்சு. பிரியாணி எப்படி வந்திருக்கு பாருங்கள். ரொம்ப நல்லா வந்திருக்கு பாருங்கள் பிரியாணி. கரெக்டாக 15 நிமிஷத்துக்கு மேலே விடக்கூடாது, நம்ம ஆஃப் பண்ணிடணும். கரெக்டான டைமில் நான் ஆஃப் பண்ணால் தான் பிரியாணி ரொம்ப நல்லாயிருக்கும். இப்போ பாருங்கள் எப்படி வந்திருக்கு பாருங்கள். பிரியாணி கொலையில் பாருங்கள் நல்லா உதிரியாக வந்திருக்குது. மட்டன் நல்லா வந்திருக்கு பாருங்கள். பார்க்கவே தெரியுதா? நம்ம கரெக்டான அளவு தண்ணி, கரெக்டான விசில் விட்டால் கரெக்டான பதத்தில் பிரியாணி ரொம்ப நல்லா வரும். பாருங்கள் பிரியாணி உதிரியாக வந்திருக்கு பாருங்கள். குழையில் அடி பிடிக்கல. நம்ம கரெக்டான அளவு தண்ணி, விசில் நம்ம கரெக்டான பதத்தில் வச்சா சூப்பராக ஒரு பிரியாணி. மட்டன் ரொம்ப நல்லா வெந்து வந்திருக்கு பாருங்கள். ரொம்ப சூப்பராக வந்திருக்குது. இதே போல் இதே அளவில் நீங்கள் கண்டிப்பாக செய்யுங்க. ரொம்ப டேஸ்ட்டாக வரும். இதே போல் செஞ்சு பார்த்துட்டு எப்படி வந்திருக்கு கமெண்ட் பண்ணுங்கள். எங்கள் வீடியோ பிடிச்சிருக்குனாக்கா மறக்காமல் எங்கள் வீடியோவுக்கு ஒரு லைக் போட்டு கமெண்ட் பண்ணிவிட்டு எங்கள் வீடியோவை சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சிங்க. பக்கத்தில் இருக்க பெல் ஐக்கான் ஆன் பண்ணுங்கள். ஓகே, அடுத்த வீடியோவில் பார்க்கலாம். பாய்.